வணக்கம். உங்களுக்காக ராஜா ஆனந்தி தருவது. இந்த காணொலியில தை திருநாள் என்று சொல்லக்கூடிய பெரும்பொங்கல் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நிறைய பேர் இருக்குது. மகர சங்கராந்தி, தைப்பொங்கல், தமிழர் திருநாள், பெரும்பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெயர்கள் இருக்குது இந்த தைப்பொங்கலுக்கு. மகர சங்கராந்தி ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, சூரியன் தனுர் மாதத்திலிருந்து மகர மாதத்துக்கு, அதாவது தனுசுலேருந்து மகரத்துக்கு வரதால தான் மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அந்த மகரத்தில் சூரியன் வரதால அவரை வழிபடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அதுக்காக தான் மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லி பேர் வந்தது. தை பொங்கல் அப்படின்னா தை மாதம் முதல் நாள் வைக்கிறதால தைப்பொங்கல்னு சொல்லிட்டு சொல்கிறோம். தமிழர் திருநாள் ஏன் இது தமிழர் திருநாள்னு சொல்லிட்டு சொல்கிறோம்? இந்த உலகத்தில் இருக்க எல்லா தமிழர்களோட அந்த தைப்பொங்கலை கொண்டாடுவாங்க. ஏன் அப்படின்னா, ஆடியில் விதை விதைக்கிறோம் இல்லையா, அது ஆடிப்பட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விவசாயத்தில் உங்களுக்கு தெரியும் அந்த ஆடிப்பட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. விவசாயங்கள் இருக்கவங்களுக்கு தெரியும். ஏன் அப்படின்னா, ஆடி மாதத்தில் விதைகள் முளைக்கும் தன்மை அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால தான் ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க. இந்த ஆடி மாதத்தில் நம்ம விதைக்கிற விதை என்ன ஆகும் அப்படின்னா, தை மாதத்தில் நமக்கு கைக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகையினால அந்த தை மாதத்தில் கிடைக்கிற பலனை அந்த புது அரிசியை குத்தி பொங்கல் வைப்பாங்க. யாருக்கு அப்படின்னா சூரிய பகவான். ஏன்னா அந்த ஒரு நம்ம இன்னைக்கு வாழறோம் அப்படின்னா முக்கியமான ஒரு ஏன்னா அக்னி, நம்மளுடைய உடம்புல வெப்பம் இருந்தால் மட்டும்தான் நம்ம உயிராக இருக்கிறதா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெப்பத்தை கொடுக்குறவர் சூரிய பகவான். ஆகையினால இந்த விவசாயிகளில் வளரக்கூடிய ரொம்ப உதவியாக இருக்க ஒரு எதிர் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் தான். அந்த தை மாதம் கைக்கு மேல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த பலன். ஸோ அந்த விதைகள், அதாவது அன்னைக்கு ஆடி மாதம் விதைச்ச விதைகள்லாம் தை மாதம் அறுவடை செய்கிறதுக்கு அறுவடை செய்து நம்ம கைக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அறுவடை செய்து வந்த நெல்கள்லாம் குத்தி பச்சரிசியில் பொங்கல் வச்சு அதை சூரியனுக்கு நைவேத்தியமாக பண்ணுவாங்க. ஏன்னா இந்த பயிர்கள்லாம் விளையிறதுக்கு அதிகமாக பலனாக இருக்கிறது சூரிய பகவான். அது இல்லாமல் நம்ம இயற்கையில் நம்மால் உணரக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னா சூரிய பகவான் மட்டும்தான். ஆகையினால அந்த சூரியனுக்கு நம்ம அந்த பச்சரிசியில் செய்த பொங்கலை படைக்கிறோம். அதாவது தைப்பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஆகையினால அது மட்டும் இல்லாமல், அது தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழமொழிக்கு ஏற்ற மாதிரியும் தை மாதம் நமக்கு நினைச்ச காரியங்கள்லாம் வெற்றி அடையும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பயிர் செய்த பல காசுகள்லாம் நமக்கு வரும் இல்லையா, அந்த காசுகளை வச்சு நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் நம்ம செய்யலாம். ஒரு புது வீடு கட்டுறதோ, இல்லை திருமணம் வைக்கிறதோ, இல்லை வேறு ஏதாவது நிலம் வாங்குறதோ அப்படின்னா அந்த பணம் நமக்கு கை கிடைக்கும் இருக்கிறதால நம்ம செய்வோம். அப்படின்றதுக்காக தான் தை மாதம் மேல் பலன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகையினால இந்த தைப்பொங்கலை சூரிய நாராயணனுக்கு, அதாவது கண்ணுக்கு தென்பட்ட ஒரு சூரிய நாராயணனுக்கு நன்றி கடனாக தான் இந்த தைப்பொங்கலை நம்ம கொண்டாடுறோம். ஆகையினால அனைவரும் அவங்க வீட்டில் பொங்கல் திருநாளை கொண்டாடுமாறும் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க, எந்த டைமில் பொங்கல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாலும் அதுக்கு விளக்கம் இப்போ சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருடம், அதாவது ஜனவரி மாதம் 2025 வருடம் கரெக்டாக 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருகிறது. இந்த வருஷம் தைப்பொங்கல். அதாவது சில வருஷங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தை மாதம் மதியம் 3 மணிக்கு 3:30 மணிக்கு, இல்லை சில நாள் நைட் 8 மணிக்கு கூட பிறக்கும். ஆனால் 2025 கரெக்டாக 6:34 தை மாதம் பிறக்கிறது. எதுனா 6:34 அப்படின்னா, நம்ம தமிழர்களுக்கு பொறுத்த வரைக்கும் சூரியன் எப்போ உதயம் ஆகுதோ அப்போ தான் அந்த கிழமை பிறக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலர்கள் தான் நைட்டு 12 மணி. ஆனால் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் உதயமாகிற நேரம் தான் ஒரு நாள் பிறக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகையினால அந்த தினத்தில் 6:34 மணிக்கு தான் சூரியன் உதயம் ஆகிறது நம்ம கிழக்கு திசையில். ஆகையினால 6:34 கரெக்டாக தை மாதமும் இந்த வருடம் பிறக்கிறது. ஆகையினால நம்ம காலையில் 6:30 மணிக்கு சில பேர் அந்த காய்கறிகள்லாம் வச்சு கனிகள்லாம் வச்சு படைப்பாங்க சூரிய பகவானுக்கு. அதெல்லாம் வச்சு படைச்சி பொங்கல் தயார் செய்து முடிந்தால் 9 மணிக்குள்ளே செய்யலாம். இல்லை அப்படின்னா 10:30 மணிக்கு மேலே 12, 1 அந்த மாதிரி நேரத்தில் சூரிய பகவானுக்கு நம்ம வழிபடலாம். இல்லை சில பேர் பொங்கலே காலில் வச்சு சூரியனுக்கு வழிபடுவோன்றது சில பேர் இருக்காங்க. அவங்க ஐதீகம் எப்படி இருக்கு இல்லையா, ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி காய்கனிகளாக வச்சு படைச்சு அந்த காய்கனிகளை வச்சு பலகாரம்லாம் செய்து சுவாமிக்கு படைப்பாங்க. இல்லை காலைல 6 மணிக்கு சூரியன் உதயத்தை அப்பயே சக்கரை பொங்கல்லாம் செஞ்சு சூரியனுக்கு நைவேத்தியம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது. அவங்களுடைய பழக்கம்படி 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் அவங்களுடைய பழக்கம்படி காலையில் 6:34 முதல் அன்று மாலை வரைக்கும் நம்ம செய்யலாம். இதில் யமகண்டன்னு பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய்க்கிழமை பார்க்கும்போது காலைல 9:10, ராவுகாலம்னு பார்த்தீங்கன்னா 3-4 இந்த டைம்களை விடுவிச்சு ஓலைகளை பார்த்து நல்ல நேரங்களை பார்த்து சாமியை வழிபடலாம் அப்படின்றத
சொல்கிறோம். ஸோ சூரியனுடைய பரிபூர்ண அருளுக்கு இருந்தோம் அப்படின்னா நம்ம உடல் வந்து எந்த உபாதைகளும் இல்லாமல் நல்லா சீரும் சிறப்பமாக நம்ம இருக்கிறதுக்கு சூரிய பகவானை வழிபடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.